பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், தமிழ்நாட்டில் வேற எந்த தொண்டர்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டாம் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். முதல்ல. இரண்டாவது, தமிழ்நாட்டுல இன்னைக்கு ரேபிஸ்டா இருந்தா ராஜ மரியாதை, கள்ளச்சாராயம் காட்சி வித்தா நமக்கே நஷ்ட ஈடு, மணல் கடத்தினா ராஜ மரியாதை. ஆனா ஊழலை தட்டி கேட்டீங்கன்னா உங்களுக்கு சித்திரவதை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய மகளிர்கள் எல்லாம் சென்னை முழுவதுமே கைது செய்து 10 மண்டபத்தில் வச்சு மண்டபம் பத்தாம காலையிலிருந்து நடு ரோட்ல இருப்பதை நம்ம பாக்கிறோம். கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் நம்மை கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் இன்னைக்கு உள்ள காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வழியில கைதுக்கு ஒத்துழைத்து முழுமையாக நாம் உள்ள இருந்திருக்கோம். ஆனா காவல்துறையினுடைய உயரதிகாரிகள் நடந்து கொண்ட விதம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். காரணம், 6 மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்க கூடாது என்பது சட்டம். அதையெல்லாம் மீறி இருக்கிறாங்க. 6:50 7 மணி வரைக்கும் 5:45 இருந்து சொல்லி பார்த்தோம். நீங்க டாஸ்மார்க்கு போக கூடாது, உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க. நேத்து காவல்துறை அனுமதி கேட்டது டாஸ்மார்க்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கிரவுண்ட். அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ்மார்க் போக கூடாது, நாங்க அதுக்கும் ஒத்துக்கிட்டோம். 5:30 மணிக்கு டாஸ்மார்க்கே மூடினதுக்கு அப்புறம் அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை 7 மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டனை உள்ள வைக்கணும். அதனால் எங்களை பொறுத்தவரை இதை நாங்க தீவிரப்படுத்த போறோம். அடுத்த ஒரு வாரத்தில் இனி நாங்க தேதி சொல்லாம தான் எல்லா போராட்டமும் நடத்த போறோம். இனி எந்த போராட்டமும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது. காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம். அண்ணாமலைக்கு சொல்லிக் கொள்வது, நாங்கள் ஒன்றும் சமயசுத்த சன்மார்க்க இயக்கம் நடத்தவில்லை. ஒரு கன்னத்தை அறிந்தால் மறு கன்னத்தை காட்டுவதற்கு வீட்டிற்கு முற்றுகை போராடுவேன் என்று அறிவித்திருக்கின்றார். நாள் குறிக்க சொல்லுங்கள், வர சொல்லுங்கள். அந்த போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் காவல்துறையே இல்லாமல் எப்படி சமாளிப்பான் என்பதை